பாடிலி கியூஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கே வந்து சர்டன் ஸ்கில்ஸ் வேணும். வீட்டில் இருக்கும்போது டே டைமில் கண்டிப்பாக குழந்தைகள் டைப்பர் ஃப்ரீயாக இருக்கணும். ஃபிசிக்கல் பவுண்டரி செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாட்டி ட்ரைனிங் பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கல், சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்ஸை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்பீச் டிலேயாக இருக்க குழந்தைகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைகள், ஆர் எனி சைல்டு இன்னும் அவங்க பாட்டி ட்ரெயின் ஆகலை, அதாவது அவங்களுக்கு யூரின் ஒரு டாய்லெட் வந்ததுன்னா அவங்க சொல்ல ஆரம்பிக்கலை, அவங்களாம் வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்ற எல்லா குழந்தைகளுக்குமே வந்து இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இண்டிபெண்ட்டாக அவங்க பாட்டியை யூஸ் பண்ணவும் கற்றுக்குவாங்க. என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பீடியாட்ரிக் ஸ்பீச் தெரபிஸ்ட். அந்தாதி ரிஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். அந்தாதி ரிஹாப்பில் நாங்கள் பீடியாட்ரிக் ஸ்பீச் தெரப்பியில் ரொம்பவே ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். அதாவது 2-3 வயசாகியும் பேசாமல் இருக்கிற குழந்தைகளை எப்படிலாம் பேச வைக்கலாம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படிலாம் கம்யூனிகேஷனை வந்து இன்னுமே ஈஸியராக ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய பேரண்ட் ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங் மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டே வந்துட்ருக்கோம். உங்களுக்கு எங்களோட சர்வீசஸ் பற்றி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட வெப்சைட்டையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். எங்ககிட்ட ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் கூட இருக்குது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் எங்களோட சர்வீசஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கிறதுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்தராக டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ பாட்டி ட்ரைனிங் யாருக்கு பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு 2 வயசுக்கு மேலே ஆகும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து யூரின் வருது, ஒரு டாய்லெட் வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஆர் அதை இண்டிகேட் பண்ணுறது யூஸ்வலி பண்ண மாட்டாங்க. சில குழந்தைகள் ஒரு 1.25 வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் போனதுக்கப்புறம் இண்டிகேட் பண்ணுவாங்க, ஏதாவது சவுண்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. பட் சில குழந்தைகளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இட் இஸ் ஓகே. பட் அவங்க இண்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது எப்படிலாம் வந்து அவங்கள சொல்ல வைக்கலாம் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்ம நிறைய பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும், ஓப்பனாக மாடல் பண்ணணும். அதாவது நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் ஆஸ் அடல்ட், அம்மா அப்பா எல்லாம் வீட்டில் இருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஒரு பிக்சர் மூலயமா இண்டிகேட் பண்ணி பாப்பா கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ணலாம். அம்மா வந்து இப்போ டாய்லெட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத ரெகுலராக அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி நம்மளுக்கும் டாய்லெட் வருதுன்னா நம்ம வந்து சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மாடலிங் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக் திங். இதை நீங்கள் ஒரு 2 வயசுலேருந்தே நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம். நீங்கள் இதை செய்யும் போது அவங்களும் அதை இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பட் ஜஸ்ட் நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஒரு பிக்சர், ஒரு டாய்லெட் பிக்சர், ரியலிஸ்டிக்கான ஒரு பிக்சர் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து ஒரு குட்டி லாமினேஷன் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது நான் டாய்லெட் போகிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு சொல்லிட்டு போங்க. ஸோ இதை அவங்க ரெகுலராக பார்த்துட்டே வர்றது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் மாடலாக அமையும். 2வது விஷயம், கண்டிப்பாக நம்ம பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த இடத்துல தான் டாய்லெட் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ யூஸ்வலி சின்ன வயசில் என்ன ஆகும், குழந்தைகள் பெரும்பாலும் இப்போல்லாம் டைப்பர்ஸில் இருக்காங்க இல்லையா. ஸோ டைப்பரில் இருக்கும்போது என்ன ஆகுது, எங்கே டாய்லெட் வருதோ அவங்க அங்கே போயிடுறாங்க. ஸோ இடம்லாம் கிடையாது இல்லையா. ஸோ இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், எங்கேயோ வெளியே அங்கேயே போயிடுவாங்க. வீட்டில் எங்கேயோ கிச்சனில் இருக்காங்க, ஒரு ஹாலில் இருக்காங்க, அங்கேயே போயிடுவாங்க. ஏன்னா டைப்பரில் இருக்கிறதுனால அது யாருக்குமே வந்து கஷ்டமாக இல்லை, யாருக்குமே அது ஃபஸ்டியாக இல்லை, அப்படியே போயிடுது. பட் நம்ம பாட்டி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பவுண்ட்ரிஸ் கொண்டு வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாய்லெட் வருதுன்னா பாத்ரூம் போய் தான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். சில குழந்தைகளுக்கு வந்து பாத்ரூமில் இருக்கிற அந்த ப்ராபப்ளி அந்த ஸ்மெல் சம்டைம்ஸ் ஆர் அந்த ஈரப்பதம் இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கலாம். அதனால வந்து அந்த பாட்டி சேர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக்கில் வந்து சின்னதாக அவங்க உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பாட்டி ட்ரைனிங் பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் எந்த மாதிரி பவுண்டரி செட் பண்ணணும்னா, அந்த டாய்லெட்குள்ளே போய் தான் அவங்க டாய்லெட் போகணும் அப்படின்ற மாதிரி பவுண்டரி செட் பண்ணலாம்.
இல்லைனா வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டி நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு இடத்துல தான் இருக்கணும். அது எல்லா இடத்துலையும் நம்ம மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஹாலில், கிச்சனில், பெட்ரூமில் அந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இடம் இருக்கணும். அங்கே தான் வந்து டெய்லி அவங்க வந்து டாய்லெட் ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும். எப்போல்லாம் அவங்களுக்கு டாய்லெட் வருதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அதே இடத்துல தான் அவங்கள உட்கார வச்சு டாய்லெட் போக வைக்கணும். ஸோ இந்த ஃபிசிக்கல் பவுண்டரி செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்கு எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதை திருப்பி அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வேவரிங்காக இருக்கும், ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணோம் அப்படின்னும் போது தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு குழந்தை வந்து பாட்டி ட்ரெயின் ஆகிறாங்க, டாய்லெட் வருது, யூரின் வருதுன்னு அவங்க சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான டிஸ்கம்ஃபர்ட் சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். அதாவது நம்ம டயப்பர்லேயே எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டே தெரியாது, அவங்க அது சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. டாய்லெட் வரத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது டே டைமில் கண்டிப்பாக குழந்தைகள் டயப்பர் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ டயப்பரே போடாதீங்க வீட்டில் இருக்கும்போது, குறிப்பாக பகல் டைமில். நைட் டைமில் அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்றதுனால ப்ராபப்ளி கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் டே டைமில் கண்டிப்பாக வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ யூஸ்வலி அவங்க இண்டிகேட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து பகலில் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் வந்து நைட்டில் வந்தாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி பாத்ரூமில் போய் போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியிடங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது ஏதோ ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அப்புறமா தான் வெளிய இடங்களில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில், ஃபஸ்ட்டு பகல் டைமில் இதுதான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணாவது விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக நீங்கள் பாட்டி ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன நோட் புக்கில் பாட்டி ஜேர்னல் மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எத்தனை தடவை உங்கள் குழந்தை யூரின் போகிறாங்க, எத்தனை தடவை உங்கள் குழந்தை ஒரு நல்ல டாய்லெட் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த இன்டர்வல்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரின் வந்து 2 hours ஒன்ஸ் போகிறாங்க, ஒரு 1 hour ஒன்ஸ் போகிறாங்க, டாய்லெட் வந்து மார்னிங் ஒரு தடவை போகிறாங்க, ஈவினிங் ஒரு தடவை போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் ஒரு பவல் மூமெண்ட் ரொட்டீன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 weekக்கு ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வைங்க. இந்த நோட் டவுன் பண்ணி வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நிறைய கிளாரிட்டி கொண்டு வரும். சேயிங் எப்போல்லாம் அவங்க வந்து டாய்லெட் ஒரு யூரின் போகிறாங்க, எப்போல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கரெக்ட் இன்டர்வல்ஸ் வரும்போது ஸ்டார்டிங்கில் நம்மளே ப்ராம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஜஸ்ட் இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். உனக்கு டாய்லெட் வருதா சொல்லு, யூரின் வருதா சொல்லு, யூரின் போகணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி அவங்க ஸ்பாட்லைட்டில் போட வேண்டாம். ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வாங்க இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம், வாங்க இப்போ நம்ம டாய்லெட் போகலாம், இப்போ டாய்லெட் போகிற டைம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லி ஒரு ஃபோட்டோவையும் காட்டுங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள் வீட்டில் டாய்லெட் எப்படி இருக்கோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒன்று ஹேண்டியாக வச்சுக்கோங்க. ஸோ எப்போல்லாம் வந்து அந்த இன்டர்வல் டைம் வருதோ, இப்போ வந்து யூரின் போகிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு வருதோ இல்லையோ நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் அவங்களுக்கு டைம் கொடுங்க. போக போக என்ன ஆரம்பிக்கும், அவங்களே ஒன்று வேர்பலாகவும் சொல்ல ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா பாயிண்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆர் ஏதாவது வார்த்தைகள் ஃபுல்லாக வரலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் வோக்கலைசேஷன்ஸ் மூலியமாகவும் அவங்க இமிடேட் பண்ணி இண்டிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நாலாவது விஷயம், இது கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எப்பயாவது ஒரு தடவை அவங்க வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக வந்து ரொம்ப திட்டி ஏன் இப்படி பண்ணுற, எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது, இங்கேயே ஹால்லேயே நீ யூரின் போயிட்டியே, இப்படியா பண்ணுவாங்க, நீ குட் கேர்ளா, நீ பேட் கேர்ளு, இப்படிலாம் நீ பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி ரொம்ப ட்ராமா பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வர்றதுக்கான பயம் வந்துடும். ஐயோ சொல்ல வேண்டாம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சொல்கிறது எப்படி அந்த வார்த்தைகள் கரெக்டாக தெரியாமையும் சில குழந்தைகள் வந்து சொல்லாமல் இருக்கிறது உண்டு. ஸோ ஒரு தடவை நம்ம ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது நம்ம நிறைய கத்துறோம் திட்டுறோம் அப்படின்னா அவங்களுக்கு
டாய்லெட் ஆர் யூரின் வரும்போதே ஒரு பயம் வந்துடும். ஐயோ எப்படி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் ஒரு பதட்டத்தில் வந்து அவங்கள போட வேண்டாம். இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு, அவங்க எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து வரி பண்ணாமல் ஜஸ்ட் அதை வைப் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அம்மா கிட்ட இதை காட்டு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க. சரிங்களா? ஸோ நம்ம ரொம்ப அதை பற்றி திட்டி ட்ராமா பண்ணும்போது அவங்களுக்கு அது எப்படி அதுலேருந்து நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பிளாக்கேஜ் மாதிரி ஆகிடும். 5th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸோ இந்த யூரின் வருது, டாய்லெட் வருது அப்படின்றது எல்லாமே கூட ஒரு சென்சரி ப்ராசஸ். ஸோ அது ஒரு சென்சரி இண்டிகேஷன் இல்லையா? ஸோ இப்போ என் உடம்புல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எனக்கு வந்து இப்போ பசிக்குது, ஆர் வந்து எனக்கு இப்போ ஃபுல்லாக இருக்குது வயிறு, எனக்கு போதும், எனக்கு இப்போ ரொம்ப மூச்சு வாங்குது, எனக்கு இப்போ வந்து ஹார்ட் படப்படன்னு அடிச்சுக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாடிலி கியூஸை ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடிலி கியூஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கே வந்து சர்டன் ஸ்கில்ஸ் வேணும் அண்ட் சர்டன் காக்னிஷன், அதாவது யோசிக்கிற தன்மையும் வேணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்க பாடிலி கியூஸை அவங்களாலேயே ரீட் பண்ணிக்க முடியும். சில குழந்தைகளுக்கு இந்த பாட்டி ட்ரைனிங் கொஞ்சம் லாங்கராக எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தளர விட்டுறாதீங்க மனசை. தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, மாடல் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட கோவத்தையும் எரிச்சலையும் குழந்தைகள் மேலே காட்டுறதுனால அவங்களுக்கு வந்து இதன் மூலயமா ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான் பில்ட் ஆகும். ஸோ அதை பண்ணாமல் ஜஸ்ட் மாடல் பண்ணிகிட்டே இருங்க. சம்டைம்ஸ் சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு, எஸ்பெஷலி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான டாய்லெட் ட்ரைனிங் வந்து இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சில ஆட்டிசம் குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபேஷனுமே ரொம்ப காமனாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கான்ஸ்டிபேஷன் போது அவங்க ரொம்ப முக்கி போகிறது, ஸோ டாய்லெட் போகும்போது எரிச்சல் ஏற்படுறது, சம்டைம்ஸ் சில குழந்தைகளுக்கு ரத்தம் கூட வர்றது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு டாய்லெட் போகணும் அப்படின்ற விஷயமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஸோ இன்னுமே வந்து நீ ஏன் சொல்லலை அப்படின்னு நம்ம இன்னொரு அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆட் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ்னால வருதுன்னா கண்டிப்பாக ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ஹெல்ப்பும் ரொம்ப அவசியம். அவங்க கொடுக்குற சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பினாலையும் அவங்க பாடியில் என்னென்ன சென்சேஷன்ஸ் நடக்குதுன்றதை அவங்க ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு நீங்கள் மாடல் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு குழந்தைகள் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தைகள் ஏதாவது சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நம்ம கேள்வியாக கேட்க வேண்டாம், பட் கொஞ்சம் பாஸ் கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை எதிர்பார்த்து காத்திருக்க மாதிரி கொஞ்சம் வெயிட் டைம் கொடுங்க. அது அவங்கள கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாடி ட்ரைனிங்கை வந்து கம்யூனிகேட்டிவாக எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே யூஸ்ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இது வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரிய வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கட்டாயமாக அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதை பற்றியுமே பேசி நான் கண்டிப்பாக கூடிய விரைவில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அந்தாதி ஹப் சேனலில் வாரம் சாட்டர்டே 12 o'clock ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் புதுசாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிற வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே நம்மளோட வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேருமே கொடுத்துருங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த வீடியோவை பகிருங்க. நான் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.